வீட்லயே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் வச்சு எப்படி ஒரு ஹேர் மாஸ்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெந்தயம் வந்து ஒரு கையளவு எடுத்துக்கோங்க. அதே மாரி கொள்ளும் ஒரு கையளவு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு 1 ஹார் to 2 ஹார் ஊறிறணும். ஸோ அந்த ஊறுறதுக்குள்ளே நம்ம மற்ற இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, கற்றாழை வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். ஸோ கற்றாழை வந்து சேர்த்து நம்மளோட ஸ்கால்ப்புக்கெலாம் அப்ளை பண்ணும்போது ஹேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங் கொடுக்கும். அதே போல் நல்லா கூலிங்காகவும் இருக்குங்க. ஸோ கற்றாழை வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். கூட வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தியும் செம்பருத்தி இலையும் எடுத்துக்கிட்டேன். ஏன் வந்து செம்பருத்தி இலை வந்து ஹேருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா, ஸோ அது வந்து ஹேரில் வந்து நமக்கு சாஃப்ட்னஸ் வந்து நல்லா கொடுக்கும். நீங்கள் நார்மலாகவே வந்து ஒரு ஸ்ரீஹக்கா வந்து பவுடர் ரெடி பண்ணும்போது செம்பருத்தி இலை சேர்த்திங்க அப்படின்னா ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஹேரை ட்ரை பண்ணதுக்கப்புறம் கூட வந்து வேப்பிலை எடுத்துக்கோங்க. ஸோ மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இதுதான் இல்லை, உங்கள் ஹேருக்கு ஏற்ற அளவு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. செம்பருத்தி வந்து கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணதும் எடுத்துக்கிட்டேன். கூட வந்து கருவேப்பிலையும் மருதாணியும் சேர்த்துக்கிட்டேங்க. இது கொஞ்சமாக உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 10 to 20 எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து நார்மலாகவே அந்த ஜூஸ் வந்து ஸ்கால்பில் அப்ளை பண்ணும்போது ஹேர் க்ரோத்தை நல்லா வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளோ தான். ஸோ இதை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ கற்றாழை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாம் வந்து பீல் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம ஒரு ஜாரில் வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை அரைச்சி எடுத்தபோது வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, சட்னி மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா நான் வந்து தண்ணி சேர்க்காமல் அப்படியே அந்த கற்றாழையோட அந்த ஜூஸ் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதுலேயே நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். அதனால் அப்படி தெரிஞ்சிருக்கு. நீங்கள் மறுபடியும் உங்களோட ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா ஹேரில் ஸ்டிக் ஆகாது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு அரைக்கும் போது நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சேர்த்து ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 45 minutes to 1 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.